அனைவருக்கும் வணக்கம். மெட்ராஸ் உயர்நீதிமன்ற கீழமை நீதிமன்ற பணியிடங்களுக்கான எழுத்துத் தேர்வில் பொது தமிழில் முழு மதிப்பெண் எடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இயல் வாரியாக வீடியோக்கள் கொடுத்துட்டு இருக்கேன். இன்று 9ஆம் வகுப்பு தமிழ் முதல் இயலிருந்து வீடியோ கொடுத்துருக்கேன். 6ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை இயல் வாரியாக வீடியோ பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகே, இந்திய நாடு மொழிகளின் காட்சி சாலையாக திகழ்கிறது என்று கூறியவர் யார்? ச. அகத்தியலிங்கம். ஆப்ஷன் சி. திராவிடம் என்னும் சொல்லை முதலில் குறிப்பிட்டவர் யார்? குமரிலபட்டர். ஆப்ஷன் பி. தமிழ் என்ற சொல்லிலிருந்துதான் திராவிடா என்னும் சொல் வந்ததாக விளக்கியவர் யார்? ஹீராஸ் பாரதியார். ஆப்ஷன் டி. தென்னிந்திய மொழிகள் என பெயரிட்டவர் யார்? பிரான்சிஸ் எல்லிஸ். ஆப்ஷன் ஏ. ஐரோப்பிய மொழிகளோடு தொடர்புடையது வடமொழி என முதலில் குறிப்பிட்டவர் யார்? வில்லியம் ஜோன்ஸ். ஆப்ஷன் சி. திராவிட மொழிகளை இணைத்து தமிழியன் என பெயரிட்டு கூறியவர் யார்? ஹோக்கன். ஆப்ஷன் ஏ. இந்த வீக்கெண்டு பார்த்தீங்கன்னா ஒரு டெஸ்ட் கொடுக்க பிளான் பண்ணியிருக்கேன். அதாவது ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், காப்பிஸ்ட் அட்டெண்டர் போஸ்ட்டுக்கு தனி கொஷின் பேப்பர், டிரைவர் போஸ்ட்டுக்கு தனி கொஷின் பேப்பர், எக்ஸாமினர், ரீடர், பைலிஃப், ப்ராசஸ் சர்வர், ப்ராசஸ் ரைட்டர், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் இந்த போஸ்ட்டுக்கு தனி கொஷின் பேப்பர், கிளீனினஸ் ஒர்க்கர், கார்டனர், வாட்ச்மேன், ஸ்வீப்பர், மசால்ஜி இந்த போஸ்ட்டுக்கு தனி கொஷின் பேப்பர் என 4 கொஷின் பேப்பர் பிடிஎஃப் ஆக ஓஎம்ஆர் ஃபார்மெட்டோட இந்த வீக்கெண்ட் உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாக கொடுக்க போகிறேன். ஸோ இந்த டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் மாடல் டெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டெஸ்ட்டு நீங்கள் அட்டன் பண்ண 30 ரூபீஸ் ஃபீஸ் பே பண்ண வேண்டியிருக்கு. ஸோ டெஸ்ட் டீட்டெயில்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறவங்க 8939497821 என்ற ஜிபே ஃபோன்பே நம்பருக்கு 30 ரூபீஸ் ஃபீஸ் பே பண்ணிவிட்டு ஸோ சேம் நம்பருக்கு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ வீக்கெண்ட் டெஸ்ட் அட்டன் பண்ணி பாருங்கள். ஓகே, அடுத்ததாக திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்னும் நூலை எழுதியவர் யார்? கால்டுவெல். ஆப்ஷன் பி. டேஷ் நாட்டின் பணத்தாள்களில் தமிழ் மொழி இடம்பெற்றுள்ளது? மொரிசியஸ் நாட்டின் பணத்தாள்களில். ஆப்ஷன் ஏ. பின்வரும் திராவிட மொழிகளில் நடுதிராவிட மொழி என்பது டேஷ்? பெங்கோ என்பது நடுதிராவிட மொழி. ஆப்ஷன் டி. தெலுங்கு மொழியின் இலக்கிய நூல் எது? பாரதம். ஆப்ஷன் சி. சமஸ்கிருத கலப்பின்றி தனித்தியங்கும் ஆற்றல் பெற்ற மொழி தமிழ் என்று கூறியவர் யார்? கால்டுவெல். ஆப்ஷன் ஏ. தமிழை ஆட்சி மொழியாக கொண்ட நாடு எது? சிங்கப்பூர். ஆப்ஷன் பி. உலக தாய்மொழி நாள் டேஷில் கொண்டாடப்படுகிறது? பிப்ரவரி 21. ஆப்ஷன் டி. வணக்கம் வள்ளுவ என்னும் கவிதை நூலுக்கு எந்த ஆண்டு சாகித்ய அகாதமி விருது வழங்கப்பட்டது? 2004ஆம் ஆண்டு. ஆப்ஷன் பி. தமிழோவியம் என்னும் நூலை எழுதியவர் யார்? ஈரோடு தமிழன்பன். ஆப்ஷன் பி. இனிமையும் நீர்மையும் தமிழனல் ஆகும் என்று கூறியவர் யார்? பிங்கள நிகண்டு. ஆப்ஷன் டி. யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று கூறியவர் யார்? பாரதியார். ஆப்ஷன் ஏ. வணக்கம் வள்ளுவ என்னும் கவிதை நூலை எழுதியவர் யார்? ஈரோடு தமிழன்பன். ஆப்ஷன் சி. தூது இலக்கியம் டேஷால் இயற்றப்பட்டுள்ளது?
கலிவெண்பாவால் இயற்றப்பட்டுள்ளது. ஆப்ஷன் ஏ. தூது இலக்கியம் என்னும் நூல் எத்தனை கன்னிகளை கொண்டுள்ளது? 268 கன்னிகளை கொண்டுள்ளது. ஆப்ஷன் சி. தூது இலக்கியம் என்னும் நூலை முதலில் பதிப்பித்தவர் யார்? உ.வே. சாமிநாதன். ஆப்ஷன் பி. தூது இலக்கியம் என்னும் நூல் முதலாக எந்த ஆண்டில் பதிப்பிக்கப்பட்டது? 1930ஆம் ஆண்டில். ஆப்ஷன் டி. தூது இலக்கியம் டேஷ் என்னும் வேறு பெயராலும் அழைக்கப்படுகிறது. சந்து இலக்கியம் என்னும் வேறு பெயராலும் அழைக்கப்படுகிறது. ஆப்ஷன் பி. தீவிரமான செயல்களை குறிக்கும் குணம் டேஷ் என்று அழைக்கப்படுகிறது. ராசசம் என்று அழைக்கப்படுகிறது. ஆப்ஷன் சி. மனிதரால் உண்டாக்கப்பட்ட வண்ணங்கள் எத்தனை? வெள்ளை, சிவப்பு, கருப்பு, மஞ்சள், பச்சை என 5 வண்ணங்கள். ஆப்ஷன் பி. கிரேக்கத்தில் வெண்பா வடிவ பாடல்கள் டேஷ் என அழைக்கப்படுகின்றன. சாப்போ என அழைக்கப்படுகின்றன. ஆப்ஷன் டி. இலியாத் காப்பியம் எந்த காலத்தை சார்ந்தது? 8ஆம் நூற்றாண்டை சார்ந்தது. ஆப்ஷன் பி. கிரேக்கத்தில் துன்பச் சுவையுடைய பாடல்கள் டேஷ் என அழைக்கப்படுகின்றன. இலிகியா என அழைக்கப்படுகின்றன. ஆப்ஷன் டி. 1/16 என்ற எண் அளவின் தமிழ் பெயர் டேஷ். மாகாணி. ஆப்ஷன் பி. பள்ளிக்கு புத்தகங்கள் வருவித்தார். இலக்கண குறிப்பு தருக. பிறவினை. ஆப்ஷன் பி. பகுபத உறுப்புகள் எத்தனை வகைப்படும்? பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரியை, விகாரம் என 6 வகைப்படும். ஆப்ஷன் சி. காலத்தை காட்டும் பகுபத உறுப்பு எது? இடைநிலை. ஆப்ஷன் சி. சாரியை இடத்தில் இத் வந்தால் அது டேஷ் ஆகும். எழுத்து பேறு ஆகும். ஆப்ஷன் ஏ. பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில் வரும் பகுபத உறுப்பு எது? சந்தி. ஆப்ஷன் டி. உரை கவிதாவால் படிக்கப்பட்டது. இது எவ்வகை தொடர்? செயப்பாட்டு வினைத்தொடர். ஆப்ஷன் பி. காதொளிரும் குண்டலமும் கைக்கு வளையாபதியும் கருணை மார்பின் மீதொளிர் சிந்தாமணியும் என பாடியவர் யார்? சுத்தானந்த பாரதியார். ஆப்ஷன் ஏ. தமிழ் விடு தூது டேஷ் என்னும் இலக்கிய வகையைச் சேர்ந்தது. சிற்றிலக்கியம் என்னும் இலக்கிய வகையைச் சேர்ந்தது. ஆப்ஷன் சி. மொழிபெயர்ப்பும் ஒலிபெயர்ப்பும் என்னும் நூலை எழுதியவர் யார்? மனவை முஸ்தபா. ஆப்ஷன் ஏ. மோர்பீம் என்ற ஆங்கில சொல்லின் தமிழாக்கம். உருவம். ஆப்ஷன் பி. குற்றமிலா இலக்கண குறிப்பு தருக. ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம். ஆப்ஷன் சி. ஹைக்கூ, சென்ட்ரியூ, லிமரைக்கூ என புது வடிவங்களில் கவிதை நூல்களை தந்தவர் யார்? ஈரோடு தமிழன்பன். ஆப்ஷன் ஏ. குரூக் என்பது டேஷ் மொழியாகும்.
வட திராவிட மொழியாகும். ஆப்ஷன் பி. இந்தியாவில் பேசப்படும் மொழிகளை எத்தனை மொழி குடும்பங்களாக பிரிக்கின்றன? இந்தோ ஆசிய மொழிகள், திராவிட மொழிகள், ஆஸ்திரோ ஆசிய மொழிகள், சீன திபெத்திய மொழிகள் என 4 வகையாக பிரிக்கின்றனர். ஆப்ஷன் சி. தமிழில் 2 அடிகள் கொண்ட எதுகையால் தொடுக்கப்படும் செய்யுள் வகை டேஷ் ஆகும். கண்ணி ஆகும். ஆப்ஷன் பி. காலமும் இலக்கண குறிப்பு தருக. முற்றும்மை. ஆப்ஷன் சி.